கோம் ஃபவுண்டேஷன் ஷீட் வைக்கணுமா அப்படிங்கிற நிறைய தேன் வளர்ப்பாளர்கள் கேட்குற கேள்வி. கண்டிப்பாக கோம் ஃபவுண்டேஷன் ஷீட் வைக்கிறது நல்லதுங்க. சாதாரணமாக தானாக கட்டுறதை விட இது நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோம் ஃபவுண்டேஷன் ஷீட் வந்து இதில் நடுவில் வந்து தேனீக்கள் எப்படி கூடு கட்டுமோ அந்த அச்சிலேயே அதே மாதிரி செஞ்சுருக்கிறேன். இது வந்து தூய்மையான மெழுகால் தேன் மெழுகால் ஆனதானுங்க. இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோணுங்க. இந்த ஷீட் வந்து நம்மகிட்ட கிடைக்குதுங்க. பீ கீப்பர்ஸ் வேணும் வாங்கிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு லேசாக இப்படி கிழிச்சிட்டு இது வந்து மெழுகுங்கிறதுனால ஈஸியாக ஒட்டிடலாங்க. எப்படி அப்படின்னா இந்த மாதிரி வச்சுவிட்டு ஒரு அடையில் வந்து இதை அழகாக ஒட்டி முடிச்சிடலாம். இது ஒட்டுறதுனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடை வந்து சில பேர் வளர்க்குறவங்க பார்த்துருப்பீங்க, நேர் கட்டாமல் வளைவு நெளிவோடு கட்டிடுங்க. அந்த மாதிரி வளைவாக கட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த மெழுகு வந்து இப்படி போட்டு இது ஒட்டி விட்டுருவோணும். சென்டரில் வச்சு ஒட்டி விட்டோம் அப்படின்னா இதை ஒரு வாரம் 10 நாள்லேயே அந்த கூட்டோட தன்மை பொறுத்து அது கட்டுற வேகத்தை பொறுத்து ஒட்டி கட்டிடுவோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சு கொடுக்கணும். இது வந்து கொஞ்சம் நடுவோடு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி வச்சு கொடுத்துட்டோம்னாலே இதுலேருந்து அப்படியே கட்டி நேர் கட்டிடுங்க, இல்லைன்னா வளைவு நெளிவோடு கட்டிடுங்க.